உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு செவ்வாய் பயிற்சி பலன்களை பற்றி 12 ராசி என்பர்களுக்கு பார்க்க போகிறோம். இந்த செவ்வாய் பயிற்சி யோகத்தை கொடுக்குமா, பாதகத்தை கொடுக்குமா அப்படின்றத நம்ம விவாதிக்க போகிறோம். இதில் முக்கியமாக இந்த செவ்வாய் பயிற்சி வருகின்ற டிசம்பர் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் ஒரு 39 நாட்கள் 12 ராசி என்பர்களுக்கு யோகத்தையும் கொடுக்கலாம், சில பேருக்கு சில பிரச்சனைகளும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த செவ்வாய் பயிற்சி என்னத்தை மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்டால், இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலபுருஷ லக்னாதிபதி. அது மட்டும் இல்லாமல் இந்த செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் பலமாக இருக்கும் பொழுதுதான் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும். எல்லாருமே முயற்சி எடுக்கிறோம், ஆனால் ஜெயிக்கிறோமான்னு கேட்டால் சில பேருக்கு இல்லை. அந்த முயற்சிகள் வெற்றி அடைவதற்கான மிக மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் என்னன்னா இந்த செவ்வாய் தான். அப்போ ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருந்து இப்போ கோச்சாரத்துலேயும் அவர் தனுசு ராசியில் பிரவேசிக்க போகிறாரு, குருவுடைய வீட்டில் பிரவேசிக்க போகிறாரு. அதனால இந்த காலகட்டங்களில் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் இந்த செவ்வாய் என்ன மாதிரி யோக பலனை கொடுக்க போகிறாரு. ஏன்னா நிறைய பேர் என்னென்னா ஒரு இடம் வாங்கணும், வீடு வாங்கணும் முயற்சி பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு வேலை பிரச்சனை இருக்குது, வேலை மாறணும் முயற்சி பண்ணுறோம். சில பேர் வேலை இல்லாமல் இருக்குது, வேலைக்கு முயற்சி பண்ணுறோம். அதுமாதிரி தொழில், எல்லா விதமான முயற்சிகள் எல்லாமே செஞ்சு குழந்தையிலேருந்து வயதானவர்களும் முயற்சி செய்கிறாங்க. அதற்கு மிக மிக முக்கிய காரணமான இந்த செவ்வாயுடைய பயிற்சி பலனை பற்றி இந்த 12 ராசி அன்பர்களுக்கும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மகர ராசி அப்படின்னு சொன்னாவே செவ்வாய் பயிற்சி எப்பவுமே ஒரு விசேஷமான பயிற்சியாக இருக்கும். காரணம் என்ன, இந்த செவ்வாய் ராசியில் உச்சமாகக்கூடிய ராசி மகர ராசி தான். அந்த செவ்வாய் உச்சமடையக்கூடிய ராசி மகர ராசியாக இருக்கிறதுனால, அதுவும் இல்லாமல் லாபாதிபதி 4ஆம் வீட்டதிபதியாக இருக்கிறதுனால அவர் 12ஆம் இடத்துல மறைய போகிறாரு. இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போறார். காரணம்னா அவர் குருவை பார்ப்பார். அந்த குருவை பார்க்கறது பார்த்தீங்கன்னா குரு மங்கள யோகமாக இந்த மகர ராசி என்பவர்களுக்கு செயல்பட போகுது. இந்த குரு மங்கள யோகம் என்ன பண்ணுன்னா, எல்லா விதமான மங்களகரமான விஷயங்கள் நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த மகர ராசி என்பவர்களுக்கு கொடுக்க போறாரு. அப்போ தொழிலில் லாபங்கள் அதிகமாகும், புதிய வாய்ப்புகள் வரும். உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வருவதற்கான ஏதாவது ஒரு வழியில் அந்த தீர்வை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சிகள் ஈடுபடக்கூடிய நேரம், அந்த முயற்சிகளும் வெற்றியடையக்கூடிய ஒரு முக்கியமான நேரமாக இருக்குது. அதற்கான விஷயங்களை செய்யலாம். அதே போல் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு வேலை மாற்றம், வேலையில் ஒரு உயர் பதவி, உயர் அந்தஸ்து, அதேமாதிரி சம்பள உயர்வு. நான் ட்ரை பண்ணேன் சார், இன்டர்வியூலாம் பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு இன்னும் கால்ஃபர் வரல, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரல, ஹோல்டில் வச்சுருக்காங்க, கூப்பிட்றேன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள், தடைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் நேரம், வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரம். அதே போல் வெளியூர் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் வரக்கூடிய நேரம். ஏன்னா தனுசு ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். இந்த 12ஆம் இடம் சொல்லக்கூடியது கண்டிப்பாக வெளிநாடு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அவர் லாபாதிபதியாக இருக்கனால வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் லாபங்கள் உண்டு, வெளியூர் சம்பந்தமான விஷயங்கள் லாபம் உண்டு. இப்போ ஒரு தொழில் பண்ணுறீங்க, வெளியூரில் அதிகம் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வரும். வெளிநாட்டில் ஏதாவது எக்ஸ்போர்ட் பண்ணி பண்ணுறதுக்கு, இம்போர்ட் பண்ணி பண்ணுறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். அதன் மூலமாக லாபங்களை குவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே போல் வெளியூர் போய் வேலை பார்க்கறதுக்கு, வெளியூரில் ஒரு ப்ரொமோஷனோட ஒரு வேலை பார்க்கறதுக்கு, ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு, சார் வேலையே இல்லாமல் இருக்கேன் சார், என்ன பண்ணுறது தெரியல சார்னா நீங்கள் வேறு ஊர் மாறி தேடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி சம்பளமே அதிகமாக இல்லை சார், எனக்கு ப்ரொமோஷன் இல்லை, எனக்கு ஒரு பதவி கிடைக்கலன்னு சொல்லக்கூடியவர்கள் வெளியூர் சென்று, வெளிநாடு சென்று அந்த விஷயங்களை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும், சம்பள உயர்வுகள் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். அதேமாதிரி இந்த குரு மங்கள யோகம் என்ன பண்ணுன்னா, மங்களகரமான விஷயங்கள், வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு, திருமண வைபவங்கள் நடப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும், குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு, வீட்டில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள், அப்பா அம்மா கூட பிறந்தவங்களால் உங்களுக்கு சில நன்மைகள் நடக்கும். 4 பேரை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் பார்ப்பீங்க, உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி அவங்க உங்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்யக்கூடிய நேரம், உங்கள் நண்பர்கள் உதவி செய்யக்கூடிய நேரம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரே ஒரு நெகட்டிவ் மட்டும் இருக்குது,
உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ஏற்கனவே பிரச்சனை இருக்குது, பிபி இருக்குது, சுகர் இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு ஃபீவரு, இல்லை ஏதாவது ஒரு மஞ்சள் காமாலை, இல்லை ஏதாவது ஒரு அம்மை, இது மாதிரி வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. சூடான ஆகாரங்கள், சூடான விஷயங்களை தவிர்ப்பது சிறப்பு. கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி குடிச்சிங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தில் பிரச்சனை இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நேரமாக அமையப்போகிறது. நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான செவ்வாயுடைய கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்கும்போது சில நன்மைகள் அதிகமாகவும் சில தீமைகள் குறைவாகவும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக எல்லா கிரகத்தையும் கோச்சாரத்தை வைத்து தான் நம்ம பார்க்க முடியும். முக்கியமாக அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்தில் கூடிய கிரகங்களுக்கு தந்தால் போல தசாபுத்தி தந்தால் போல பலன்கள் மாறும். ஏன்னா தசாபுத்தின்றது ஒரு முக்கியமான காலகட்டம். உங்களுடைய வாழ்க்கை எந்த திசையை நோக்கி பயணிக்கிறீங்க, அதில் முக்கியமாக இந்த ராகு திசை, கேது திசை, சனி திசை சில பேருக்கு பாதகங்கள் நிறைய பேர் கொடுத்துருக்கு. அதே போல் சுப கிரகங்கள் சொல்லக்கூடிய குரு, புதன், சுக்கிரன் இதில் கடன்பட்டு நிறைய பேர் பிரச்சனை எல்லாம் மாட்டிருக்காங்க. அதனால உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரக அமைப்புக்கு தந்தால் போல தசாபுத்தி தந்தால் போல பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் ஒரு 51 பக்கத்துக்கு பிடிஎஃப்ல வேணும்னா வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க, அது நோட்லையும் எழுதி தரும். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதக பலன் எப்படி பார்க்கறது, இது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, அதே போல் முகூர்த்த நிர்ணயம், முக்கியமாக பிரசன்னங்கள், அதாவது ஒரு கர்மா ஜாதகத்தில் என்ன கர்மா இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஒரு சோழி பிரசனத்தில், ஒரு அஷ்டமங்கல பிரசனத்தில் உங்களுடைய கர்ம வினைகள் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பலன்கள் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் ஜாமக்கோல் பிரசனம், தேவ பிரசனம் சொல்லக்கூடிய கோவில்களுக்கு பார்க்கக்கூடிய தேவ பிரசனம் எல்லாமே பார்க்குறோம், சொல்லித்தரோம். எல்லா மாணவர்களும் படிக்கலாம், ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.